நீங்கள் சிக்கன் அடிக்டடாக இருந்தால் கண்டிப்பாக இந்த கீ ரோஸ்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். பொதுவாகவே நம்ம வீட்டில் சிக்கன் எடுக்க போகிற மாதிரி இருந்தால் என்ன வெரைட்டி பண்ணலான்னு யோசிப்போம். ஒரே மாதிரி செஞ்சிட்ருக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் மல்லி, ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 5 வரமிளகாய் போட்டுக்குங்க. இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா டீப் ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கேன். 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 கப் தயிர், நம்ம அரைச்ச அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் திங்ஸும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் மிளகாய்த்தூள், இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்குங்க. இப்போ கீ ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1 கட் பண்ணிய வெங்காயம், இது கூட கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகணும். இந்த டைமில் நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதில் தண்ணி சேர்க்க தேவையில்ல. இதில் இருக்க சிக்கனில் இருக்க தண்ணியே போதும். நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள், தண்ணியில் நல்லா ஏற்றிக்குச்சு. இதில் தண்ணி நல்லா வற்றி போய் சிக்கன் ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. இதை ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு எடுக்கும் போது சிக்கன் நல்லா வேகும். இப்போது இதோட மசாலா வாசனைலாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வருது. பார்த்திங்கன்னா நல்லாவே ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம சிக்கன் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இது மேலே கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்பவும் டேஸ்டான கீ ரோஸ்ட் சிக்கன் ரெடி. இது வெறும் சாதத்து கூட மட்டும் சாப்பிட்டாலே ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாம்பார், ரசம் சாதம் இந்த மாதிரி கூட சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.